Right, okay. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Rasulillahi. Amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பு தரம் 11 மாணவர்களுக்குரிய வகுப்பாக அமைகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடைசியாக அலமு யோமின் ஃபி ஹயாத்தி என்ற அந்த உரைப்பகுதியை கற்றோம். அப்ப அந்த உரைப்பகுதியில் வரக்கூடிய வினாக்களை நாங்கள் சென்ற வாரம் கலந்துரையாடல. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அந்த உரைப்பகுதியை மையமாக கொண்டு அரபு மொழியிலான வினாக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வினாக்களை கலந்துரையாடலாம் என்று எண்ணுகின்றேன். அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் சில நேரம் இந்த உரைப்பகுதியை உரைநடைய ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்காதவங்க நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இபிசியுடைய யூடியூப் தளத்தினூடாக சுயமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். ரைட், ஓகே. நாங்கள் போன வகுப்பில் படித்தது உங்களுக்கு அதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ரைட், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதை குயிக்காக இந்த வினாக்களுக்கான விடைகளை மிக அவசரமாக கலந்துரையாடிவிட்டு இன்னும் ஒரு உரைப்பகுதியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ரைட், ஓகே. பாருங்க, யாருக்காவது நீங்கள் யாராவது விரும்பினா சுருக்கமாக அல்லது கொஞ்சம் வேகமாக இதை மொழிபெயர்த்து காட்டலுமா? வாசிச்சு ஏழுமா? கொஞ்சம் வேகமாக இதை யாராவது மொழிபெயர்த்து காட்டலுமா? யாரும் இல்லை. ரைட், ரைட். வெக்கப்பட ஒன்றுமில்லை. குயிக்கா யாரு சரி மொழிபெயர்த்து காட்டினா சரி, நான் பிள்ளையா இருந்தா சொல்லித்தாரு, பிரச்சனை இல்லை. சொல்லுங்க மகன். இந்த கைத்தொழில் துறையில அனுபவமான ஒருவர் ஒரு பிரபலமான கம்பெனிக்கு தொழிலதிபராக தெரிவு செய்யப்பட்டாராம். அவரை கௌரவிக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வைபவம் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்களாம். அந்த விழாவில அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிக்கிற டைம்ல அவரோட இந்த ஃப்ரெண்ட் ஒன்று கேட்டாராம், நீங்க உங்களோட வாழ்க்கையில இது ஒரு மகத்தான நாள் ஆயிக்குமேன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், இல்ல, என் 12வது வயதுல 2 பவுன் முதலாவது கூலியை நான் எடுக்க போக்கல. என் தாய் வேலை செஞ்சு கொண்டிருந்தா. அவட்ட போய் தந்த கூலியை கொடுத்து நான் சொன்னேன், என் தந்தை இழந்ததுக்கு பிறகு நீங்க உங்களோட நோயையும் பொருட்படுத்தாம நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எங்களோட குடும்பத்துக்கு தேவையான பணத்தை, இந்த குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை சம்பாதிக்க நான் ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு பிறகு நீங்க கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லி தாய்க்கு ஆறுதல் சொன்ன அந்த முதலாவது நாள் தானா அவருடைய வாழ்க்கையில மகத்தான நாள் இதுல சொல்லப்பட்டிருக்கு சார். ஓகே மஹல், பாரக்கல்லாஹு ஃபீக். ருஸ்ரா, சரி, ரைட், ஓகே, நல்லா. அப்போ நீங்கள் இந்த கதையை தமிழில் நல்லா வாசித்து விளங்கெடுத்துக்கிறீங்க. இன்னும் யாருக்காவது இந்த அரபை வாசித்து தமிழில் மொழிபெயர்த்து காட்டணுமா? இந்த அரபை வாசிக்கவல்ல பிழை வரும், அதெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேணாம். யாருக்காவதே இல்லைம்மா அப்படி?
யாரும் இல்லை. ரைட், ஓகே. சரி, நான் குயிக்காக சொல்றேன். அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். தம் இக்தியார் வஹதி கிபாரி ரிஜாலி சினாஅத்தி முதீரன் லிஷரிகத்தின் மஷ்ஹூரா, பிரபல்யமான ஒரு நிறுவனத்திற்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்க மூத்தவர்களில் ஒருவர், ரைட், பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார் அல்லது தொழிலதிபராக தெரிவு செய்யப்பட்டார். وقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். وكان الرجل في هذا الحفل سعيدا كل السعادة, அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவும் சந்தோஷமானவராக காணப்பட்டார். فكل من حوله, எனவே அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி, இவர் இந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை ஈட்டிக் கொண்டதாக அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பர் நெருங்கி வகால லஹு, அவரிடம் சொன்னார், லா புத்த அன் யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபி ஹயாத்திக், இந்த நாள் உம்முடைய வாழ்க்கையில் மகத்தான ஒரு நாளாக இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னார். ஃபஅஜாப ரஜுலு சினாஅத்தில் கபீர், அதற்கு அந்த மனிதர் பதிலளித்தார், கல்லா, அவ்வாறல்ல, அப்படி அல்ல, இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்தி கான வ அன ஃபி ஸானியத்தி அஷரத மின் உம்ரி, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாளானது எனக்கு 12 வயதாக இருக்கும் போது காணப்பட்டது. இந்தமா தசல்லம்து அவ்வல அஜ்ரில்லி, எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்புஇ, அது வாரத்தில் 2 பவுன்களாகும். அகத்துல் ஜுனைஹைனி, 2 பவுன்களையும் நான் பெற்றுக்கொண்டேன், எடுத்துக்கொண்டேன். வதஹப்து இலா உம்மி அல்லதி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக தனக்கு நோயிருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயிடம் நான் சென்றேன். வகுல்து லஹா, அவளுக்கு சொன்னேன், தாயிடம் சொன்னேன், லன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரீலா, என்னுடைய தாயே, நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செய்து இனிமேல் சிரமப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஏனெனில் ஃபகத் அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா, எமக்கு போதுமானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று கூறிய அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். ரைட், அப்ப இதை நாங்க சென்ற வாரம் அல்லது சென்ற வகுப்புல ஃபுல்லா ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வாக்கியமாக நாங்க பார்த்தோம். சரி, அப்ப இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்க கலந்துரையாடுவோம். சரியா? ரைட், ஓகே. சரியா? ரைட், ஓகே. ரைட், அதுல முதலாவது கேள்வி பாருங்க, உங்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு வினாவாக இது இருக்கும். யாருக்காவது வாசிக்கலுமா? முதலாவது வினாவா, அரபில் இருக்கிற வினா வாசிங்க பார்க்க. اذكر عنوانا مناسبا لهذا النص. right. اذكر لهذا النص. اذكر عنوانا مناسبا لهذا النص. உன்வான்டா கருத்து, தலைப்பு. இந்த முறை எக்ஸாம் பேப்பர்லையும் தலைப்பை கேட்டு வந்திருந்த, அதுதான் வளமையாக சொல்றது. 20 புள்ளிகள்ல 4 புள்ளிகளை நீங்க மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட், அந்த அடிப்படையில கட்டாயமாக நீங்க படிக்கின்ற ஒவ்வொரு உரை பகுதிக்கும் ஒவ்வொரு கவிதைக்குமான தலைப்பை நீங்க நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட், உன்வானண்டா தலைப்பு. அப்ப உத்கூர் உன்வானன் முனாசிபன், உத்கூர் குறிப்பிடுக, உன்வான் தலைப்பொன்றை, முனாசிபன் பொருத்தமான, லிஹாதா நஸ் இந்த டெக்ஸ்ட் இந்த கதைக்கு. நஸ் என்று வரலாம், கிஸ்ஸா கதை என்று வரலாம், அல்லது அல் ஃபக்ரா என்ற சொல் வரலாம், பந்தி. அல் ஃபக்ராண்டா பரகிராஃப். என்ன சொல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கட்டாயமாக நீங்க இந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதாவது உன்வானன், உன்வானன்றது தலைப்பு. ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் தலைப்பு மட்டும் எழுதினா தாராளமாக போதும்.
பெரும்பாலும் ஒவ்வொரு உரைப்பகுதியிலையும் தலைப்பு வந்து உரைப்பகுதியிலேயே வரும். அப்போ நீங்கள் அந்த தலைப்புகளை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொண்டா சரியா உங்களுக்கு லேசாக எக்ஸாம் எழுதலுமாக இருக்கும் என்றால் நீங்கள் அடிக்கடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் ஹரக்கத்து வைக்கணும் என்ற அவசியம் இல்லை. உங்களோட உரைப்பகுதியும் பெரும்பாலும் ஹரக்கத் இல்லாமல் தான் எக்ஸாம் பேப்பரில் வரும். ஹரக்கத் இல்லாமல் தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர் வரும். சரியா, எக்ஸாம் பேப்பரில் வரும். எனவே நீங்கள் ஹரக்கத்தெல்லாம் வச்சு கொண்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், கொஞ்சம் இருங்க. இந்த வருஷம் வந்த பேப்பரை ரைட் இதில் பாருங்க. ஓகே, ரைட், இந்த பேப்பரை பாருங்க. ஓகே, இப்போ இது வந்து இந்த உரைப்பகுதி 2024ஆம் ஆண்டு வந்திருந்தது. சரியா, பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாத்தயோமின் எஜிபு அல்லா அன்சா என்ற உரைப்பகுதி வினாத்தாள் 2ல் வந்திருந்த. சரியா, வினாத்தாள் 2. ஓகே, இதே மாதிரி வினாத்தாள் 1ல் வந்திருந்த அலம் யோமின் ஃபி ஹயாத்தி. ரைட், ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் விளங்குறா? ரைட், இதில் ஹரக்கத் இருக்கிறது வந்து எக்ஸாம் பேப்பர் அல்ல. உங்களுக்கு தெரியும், பார்ட் 1 அல்லது வினாத்தாள் 1 வந்து எக்ஸாம் பேப்பரை கட்டாயமாக நீங்கள் எக்ஸாம் பேப்பர்லேயே விடை எழுதிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்துட்டு வரணும். எக்ஸாம் பேப்பரில் விடை எழுதி அதாவது இந்த வினாபத்திரத்தில் விடை எழுதி அந்த வினாபத்திரத்தை நீங்கள் ஹாலில் கொடுத்துட்டு வரணும். எனவே இது வந்து எக்ஸாம் டியூட்டி போன சேர்மாரோ டீச்சர்ஸ்மாரோ இதை அந்த கேள்விகளை கொஞ்சம் மனசில் உள்வாங்கி கொண்டு வந்து என்ன செய்கிறது, டைப் பண்ணி போடுறது. அப்போ அவங்கள்ட்ட இருந்த உரைப்பகுதியை போடக்குள்ள ஹரக்கத்தோட போடுறது. ஆனால் அவங்களோட எக்ஸாம் பேப்பரில் ஹரக்கத் வராது. இப்போ நான் சொல்ல வரது என்ன பாருங்க, போன அப்போ 2024ஆம் ஆண்டும் முதல் கேள்வியாக வந்திருந்தது என்னென்னா அல் உன்வான், தலைப்பு. உக்துப் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் ஃபக்ரா. சரியா, அப்போ அழகா பூரணமாக இந்த உரைப்பகுதி தரப்பட்டிருக்குது. அப்போ தலைப்பு தான் வந்திருக்குது. அதே போல நீங்க பாருங்க, கவிதை அல் மாஹிய மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முக்கவ்வரத்துன் என்ற கவிதை ஒன்று இருக்குது 11ஆம் ஆண்டு புக்ல. அந்த கவிதையை தந்து அதுலயும் முதலாவது கேள்வியாக வந்திருக்கிற வந்து தலைப்பு. அப்ப இந்த நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா 2 மார்க்ஸ் எடுக்கலாம் விலகினா. அப்ப 20 மார்க்ஸ்ல 4 மார்க்ஸே மிச்சம் லேசாக எடுக்கணும். அதே போல வந்திருக்கிற கேள்விகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க தத்ரீபா அதை பயிற்சி எடுக்கின்ற அல்லது நாங்க செஞ்சு பார்க்குற அதே கேள்விகள் தான் வந்து மீக்குது. சரியா, ரைட். நீங்க இப்ப நாங்க பார்க்கல விளங்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சும்மா காட்டினேன், பேப்பரை காட்டினேன். அப்ப உங்களோட உரைப்பகுதியில நீங்க நாங்க இன்ஷால்லா அடுத்ததாக படிக்க வைக்கிற வந்து எஜிபு அல்லா அனுசா அதை மையமாக கொண்டு வந்திருக்கின்ற வினாக்களும் மிச்சம் லேசான வினாக்களாகத்தான் இருக்குது. ஓகே, அப்போ அதால கொஞ்சம் படிக்கிற சந்தர்ப்பத்தில் கவனம் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசா எக்ஸாம் பேப்பருக்கு விட எழுதலுமாக இருக்கும். ரைட், அப்ப தலைப்பு வந்து என்ன, அலம் யோமின் ஃபி ஹயாத்தி. அது லேசுதானே, அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்பதுதான் தலைப்பு. ரைட், 2வது கேள்வியை பாருங்க. 2வது வாசிங்க பார்க்க. 2வது கேள்வியை 2வது கேள்வியை வாசிங்க. வாசி கேளுமா 2வது கேள்வியா. ரைட், ஓகே, கொஞ்சம் புரியுங்க. ஓகே, ரைட், வாசிங்க. இப்ப 2வது கேள்வியை வாசிங்க உள்ள.
வாசிக்கலுமா? ரெண்டாவது கேள்வி ஸ்கிரீன் ஷேர் பண்ணித்தான் நிற்கிறேன். வாசிங்க பார்க்க ரெண்டாவது கேள்வியை. ரைட், ஓகே. மன் ரைட் மன் அகாம லிஹாதா ரஜுலி ஹஃப்லன் கபீரன். சரியா? இப்ப கேள்வி என்ன? மன் அகாம லிஹாதா ரஜுலி ஹஃப்லன் கபீரன். மன் என்ன கருத்து என்ன? யார்? யார். ஓகே, மன் என்ற கருத்து யார். அப்ப இந்த உரை பகுதியில எத்தனை நபர்கள் சம்மந்தப்படுறாங்க? யார் யார் சம்மந்தப்படுற? ஞாபகப்படுத்துங்க. இந்த உரை பகுதியில யார் யாரு சம்பந்தப்படுறாங்க? சொல்லுங்க. ஒன்று இந்த குறித்த மனிதர், ஒன்று இவர். சரியா? ரெண்டாவது யாரு? இவருடைய நண்பர்கள். விளங்கினா? மூன்றாவது இவருடைய நண்பர்கள்ல ஒருவர். அப்படித்தானே? கிட்ட வந்து கேட்கிற. நாலாவது இவங்கட தாய். அப்படித்தானே? அப்ப அந்த 4 பேர் சம்பந்தப்படுறாங்க. அப்ப மண் என்று வந்தால் அந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் விடையாக வரணும். அது ஒரு விஷயம். ஓகே, மண் யார். ரெண்டாவது பாருங்க, அகாம. மண் அகாம. இப்ப அகாம என்ற கருத்து ஏற்பாடு செய்தான். சரியா? மண் அகாம யார் ஏற்பாடு செய்தார். அப்ப உங்களுக்கு ஃபுல்லா பார்க்கவும் தேவையில்ல, விட விளங்கிக்கும். இதுல நீங்க இப்ப பார்க்கணும் என்னன்னு சொன்னா, இந்த சொற்கள் எந்த இடத்துல வந்திருக்கிறன்னு தான் பார்க்கணும். உரைப்பகுதியில் அகாம லிஹாத ரஜுல் ஹஃப்லன் கபீரன். அப்ப நீங்க பாருங்க, எங்க வந்திருக்குது அகாம என்ற சொல். இங்கே வந்திருக்குது அகாம லிஹாத ரஜுல் என்ற சொல் இல்ல, ஹஃப்லன் என்ற சொல் இருக்குது, கபீரன் என்ற சொல் இருக்குது. ஹஃப்லன் என்ற சொல்லும் கபீரன் என்ற சொல்லும் இருக்குது. அப்ப இடையில இந்த ஒரு கமாவுக்கும் இன்னொரு முற்றுப்புள்ளிக்கும் இடைப்பட்ட ஒரு வாக்கியம் தான் இந்த வாக்கியம். அப்ப பெரும்பாலும் இந்த கேள்விக்கான விடையும் இந்த வாக்கியத்துக்குள்ளதான் நிற்குது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாருங்க, அகாமலஹு அஸ்திகாஉஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாஸபா நிற்குது. அப்ப இதுல விடையாக இது வரணும். சொல்லுங்க பார்க்க, எது விடையாக வரணும்? லஹு அஸ்திகாஉஹு. லஹு அஸ்திகாஹு என்று சொல்லுகிறது. ரைட், ஓகே. இப்ப லஹு என்ன கருத்து அரபு மொழியில மகள்? அவருக்காக என்றதான் கருத்து. அவருக்காக. அப்ப இதுல விடையாக எதிர்பார்க்கப்படுகின்ற சொல் என்னென்றா அஸ்திகாஉஹு. நீங்க சொன்ன மாதிரி சில நேரம் நீங்க லஹு அஸ்திகாஉஹு என்று எழுதி இருந்தாலும் கூட உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். ஏண்டா இதுல விட வந்திருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இப்ப இதை அப்படியே எழுதலாம். அகாமலஹு வாவ நீங்க எழுத தேவையில்ல. பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் என்றா, ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வ என்ற எழுத்து வருகின்ற போது அது மேலும் என்ற கருத்துல வாருது. மேலும் என்ற கருத்துல தான் வாருது. எனவே நீங்க அதை எழுதணும் என்ற அவசியம் ஒன்று இல்லை. எழுதினாலும் பிரச்சனையும் இல்லை. அப்ப எப்படி எழுதுற? இதை நீங்க பார்த்து இப்படியே ஃபுல்லாக இதையும் சேர்த்து எழுதுவதாக இருந்தாலும் சரி. ரைட், இப்படி வகாமலஹு வஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாஸபா என்றெழுதி இருந்தாலும் புள்ளிகள் பூரணமாக கிடைக்கும். அரபு மொழி தெரிந்தவர்கள் சில நேரம் பிஹாதிஹில் முனாஸபா என்ற கருத்து இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு என்பது தான் கருத்து. இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு. எனவே அதை நீங்க கட்டாயமாக எழுதணும் இல்லை. அது தெரிஞ்சவங்க அதை விடுவாங்க. அப்ப பாருங்க விடைய. இப்ப கேள்வியிலையும் பாருங்க, கேள்வியிலையும் பிஹாதிஹில் முனாஸபா என்ற சொல் இல்லை. எனவே நீங்களும் அந்த சொல்ல விட்டா ஓகே, பிஹாதிஹில் முனாஸபா என்ற சொல்ல விட்டா ஓகே. அப்ப இதுக்குள்ள விட வந்தாச்சு. என்ன? அஸ்ஸிகாஹு என்பது தான் விட. ஓகே. அப்ப நீங்க விட எழுதக்கொள்ள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதலாம். ரைட். இப்ப ஒருத்தர் தனியா அஸ்ஸிகாஹு என்ற சொல்ல மட்டும் எழுதுறாரு, அதுவும் சரி. ரைட். அல்லது இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு லஹு என்ற சொல்லையும் நீங்க சேர்த்து எழுதிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே, புள்ளிகள் கிடைக்கும். வேண்டா அஸ்ஸிகாஹு என்ற சொல் வந்திருக்குது. பழகினா அவளுக்கு. அப்ப இதற்கான விடையை நீங்க பூரணமாகத்தான் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. நீங்க சுருக்கமாக விட வந்தாலும் உங்களோட புள்ளிகள் கிடைக்கும். ரைட், ஓகே. மூணாவது கேள்வியை பாருங்க. விலகினது என்ன? ரெண்டாவது கேள்வி. ஓகே, மூணாவது கேள்வி பாருங்க. இதை வாசிங்க. மாதா என்ன? மாதா. அடுத்த வாசிங்க. அகாம. அகாம
أصدقاء هذا أصدقاء الرجل. ماذا أقام أصدقاء هذا الرجل. ماذا என்ற கருத்து என்ன? மாதா என்ன என்ன. என்ன ரைட், என்ன. அப்ப என்ன. ஓகே. இப்ப இங்கேயும் பாருங்க, மேல வந்த மாதிரிதான் அகாம அஸ்திகாவு ஹாதர் ரஜுல். அப்ப அகாம என்ற சொல் வந்திக்கிற இடத்த நாங்க பார்த்தோம்டா இந்த இடத்துல வந்திக்குது. சரியா? இப்ப பாருங்க, நான் திருப்ப இதை பண்றேன், நீங்க பாருங்க. ரைட். அகாம என்ற சொல் வந்திக்குது இல்லையா? அகாம. அஸ்திகா என்ற சொல் வந்திக்குது. ஓகே. ஹாதர் ரஜுல் என்ற சொல் இல்ல. அப்ப ஹாதர் ரஜுல் என்ற சொல் இந்த ஒரே பகுதியில் இல்லை. அப்ப நீங்க பாருங்க, ஹாதர் ரஜுல் என்ற சொல்லு பதிலாகத்தான் லஹு என்ற சொல் வந்திக்குது, அவருக்காக என்று வந்திக்குது. இப்ப விடுபட்டிக்கிற பகுதி என்ன? ஹஃப்லன் கபீரன். அதுதானே விடுபட்டிக்குது, அப்படித்தானே? ஹஃப்லன் கபீரன். ஓகே, சரியா நான் சொல்றது? அப்ப ஆ சார். ஹஃப்லன் கபீரன் என்பது தான் அகின விட. நீங்க அகினையும் பிஹாதிஹில் முனாசபான்னு சொல்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட். விட என்னன்னு கேட்டா ஹஃப்லன் கபீரன். கேள்வி விளங்கினோ தெரியாது. கேள்வி என்ன? சரியா? மாதா என்ன. அகாம ஏற்பாடு செய்தார்கள். அஸ்திகா என்ற கருத்து நண்பர்கள். ஹாதர் ரஜுல் என்ற இந்த மனிதர். அப்ப இந்த மனிதரின் நண்பர்கள் என்ன ஏற்பாடு செய்தார்கள்? இந்த மனிதரின் நண்பர்கள் என்ன ஏற்பாடு செய்தார்கள்? அதுதான் அதான் முடியட்டுமா?
ரைட். ஓகே. ரைட். பாருங்க. அப்ப மாதா அகாம அஸ்திகாவு ஹாதர் ரஜுல், இந்த மனிதரின் நண்பர்கள் என்ன ஏற்பாடு செய்தார்கள் என்றால், நீங்க ஹஃப்லன் என்று மட்டும் எழுதினாலும் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும் விழாவை. சரியா? அல்லது ஹஃப்லனோட சேர்த்து ஹஃப்லன் கபீரன், பெரியதொரு விழாவை என்று சொன்னாலும் பூரணமாக புள்ளிகள் கிடைக்கும். ஓகே. அல்லது மேல உள்ள அந்த உரை பகுதியில உள்ளதான் நீங்க அப்படியே பார்த்து எழுதுறது. எப்படி வாகாமலஹு அஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் அந்த எழுதுனு வச்சுக்கோங்களேன், அப்பையும் புள்ளிகள் கிடைக்கும். ஓகே. வாகாமலஹு அவருக்காக ஏற்பாடு செய்தார்கள், வாகாமலஹு அஸ்ஸிகாஹு அவருடைய நண்பர்கள் ஹஃப்லன் கபீரன் பெரியதொரு விழாவை. சரியா? இப்ப அரபு மொழி தெரிந்தவங்க என்ன செய்யலாம்டா, கேள்வியில் இருக்கிற இந்த மாதா என்ற சொல்ல விட்டுட்டு, மாதா என்ற கருத்து என்ன என்பது தானே, எனவே அதை விட்டுட்டு அகாம அஸ்ஸிகாஉ ஹாதர் ரஜுல் என்று போட்டு அகாம அஸ்ஸிகாஉ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரின் நண்பர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அஃப்லன் கபீரன், இப்படி எழுதினாலும் சரி. ஓகே. எப்படியோ நீங்க எப்படி எழுதினாலும் அந்த குறிப்பிட்ட சொல் அந்த இடத்துல வந்திருந்தா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க, மிச்ச லேசான கேள்வி. கைஃப கானர் ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃபில். கைஃப என்ன கருத்து என்ன? கைஃப எப்படி? எப்படி. ஓகே. நான் உங்களுக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி சொல்லி தந்துக்கிறேன்டா, பொதுவாக கைஃப ஹாலுக் என்று நாங்க சொல்றோம். கைஃப ஹாலுக், ஹவ் ஆர் யூ, கைஃப ஹாலுக். ரைட். அப்ப கைஃப என்றா ஹவ், எப்படி. அப்ப எப்படி கானர் ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃபில், இந்த கேள்விக்கான விடைய சொல்லலுமா யாருக்காவது? வெரி குட். கான الرجل في هذا الحفل سعيدا كل السعادة. سعيدا كل السعادة. சரியா? سعيدا كل السعادة. ஓகே. இப்பதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே பகுதியில பாருங்க, அழகா இருக்குது. கான الرجل في هذا الحفل என்று இருக்குது. ஓகே. ஃபுல்லாவே இருக்குது. அப்ப இது ஒரு வாக்கியம் தானே. நீங்க பாருங்க, இன்னொரு முற்றுப்புள்ளியும் நீக்குது. சரியா? இந்த முற்றுப்புள்ளியை அடுத்ததாக வந்திருக்கின்ற ஒரு வாக்கியம், இன்னொரு கமா நீக்குது. சரியா? அப்ப பெரும்பாலும் இந்த குறிப்பிட்ட வினாவுக்கான விட என்ன இதுக்குள்ளதான் நீக்கும். ஓகே. ஒரு வாக்கியத்துக்குள்ளதான் விட ஈக்குது. அப்ப அந்த அடிப்படையில சயீதன் குல்ல சஆதா என்பது தான் விடையே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி மிகவும் சந்தோஷமானவர் என்ற கருத்துல வார சயீதன் குல்ல சஆதா என்பது என்ன, இதற்கான விட. அப்ப நீங்க சயீதன் குல்ல சஆதா என்று மட்டும் எழுதோ மேலும், இதை மட்டும் எழுதோ மேலும் சயீதன் குல்ல சஆதாண்டு, அல்லது அந்த வாக்கியத்தில் இருக்கிற மாதிரி கான ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல சஆதான்னு எழுதோ மேலும். இது மிகவும் பூரணமான விட, லேசான விட. ரைட். ஓகே. 5வது கேள்வியை பாருங்க. மன் இக்தரப மின் ஹாதர் ரஜுல். அப்ப நான் வாய்ச்சிட்டேன். சரியா? மன் இக்தரப மின் ஹாதர் ரஜுல். நீங்க பாருங்க, மீம் நூன் வந்திக்குது, இந்த இடத்துலயும் மீம் நூன் வந்திக்குது, 2 இடத்துலயும் மீம் நூன் தான். ஆனா நான் வாய்ச்ச முறை முதலாவது மண் என்று சொன்னேன், 2வது மின் என்று சொன்னேன். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்துல மீம் நூன் என்று வந்தால் அது கேள்விக்குரிய சொல். ஒரு வினா வாக்கியத்தில் ஆரம்பத்துல வந்தால் அதை நீங்க வாசிக்கணும். எப்படி? மண், யாரு. மண்ணோட கருத்து என்ன? யாரு. இடையில வர கொள்ள அது மின்னாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். சரியா? ரைட். இப்ப கேள்வி விளங்கினா, மன் இக்தரப மின் ஹாதர் ரஜுல், கேள்வியோட பொருளை சொல்லலுமா யாருக்காவது? மன் இக்தரப மின் ஹாதர் ரஜுல், கேள்வியோட பொருள் சொல்லலுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாக்க. மன் இக்தரப, நபரை யார் அணுகினார்? இந்த நபரை யார் அணுகினார், யார் நெருங்கினார். கேள்விக்கு விட என்ன? இக்தரப சதீகுஹு. ஓகே. இக்தரப நெருங்கினார், சதீகுஹு அவருடைய நண்பர். ஓகே. சரி. இந்த விடைய பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க. இக்தரப என்ற சொல்
எங்க வந்திக்கிறேன்னு பார்ப்போம் பார்க்க. இங்க பாருங்க, இக்தரப இங்க வந்திக்குதா, இக்தரப. ஓகே, மின் மின் என்ற மின்ஹு என்று வந்திக்குது. மின் என்ற சொல் மின்ஹு என்று வந்திக்குது. மின்ஹு என்ற அவரை என்ற கருத்துல வரும். இப்ப கேள்வியில மின் ஹாத ரஜுல் என்று நினைக்குது, இந்த மனிதரை யார் நெருங்கினார். மன் இக்தரப மின் ஹாத ரஜுல். சரியா? அப்ப ஒரே பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இக்தரப மின்ஹு என்று வந்திக்குது. அவரை நெருங்கினார். யார் நெருங்கினார் என்றால் யாரு, அதுதான் விட. யார் நெருங்கினார்? சதீகுன், ஒரு நண்பர். அப்ப சதீகுன் என்பது தான் விட. விளங்கினா? அப்ப இது ஒரு கமா உண்டே இருக்குது. அப்ப இதுக்குள்ளதான் விடையும் இருக்குது. மிச்சம் லேசா விடை எழுதலாம். ஓகே, சதீகுன் என்று வந்தா சரி. அப்ப இக்தரப, ரைட். நீங்க சதீகுன் என்று மட்டும் எழுத மேலும் சதீகுன் என்றா ஒரு நண்பன், அல்லது அந்த வாக்கியத்தை நீங்க பார்த்து எழுத மேலும். எப்படி? இக்தரப மின்ஹு சதீகுன், பூரணமான விடையும் த. இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பர் நெருங்கினார். அல்லது மகள் ஆரம்பத்துல யாரோ சொன்ன மாதிரி இக்தரப மின்ஹு சதீகுஹு என்று எழுத மேலும், அவரை அவருடைய நண்பர் நெருங்கினார் என்று சொல்ல மேலும். சரியா? ஓகே, லேசிதானே. அடுத்த பாருங்கோ, ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வியை வாசிங்கோ. ஆறாவது கேள்வியா, قال صديقه மாதா கால சதீகுஹு. கருத்தும் சொல்லுங்க பார்க்க. மாதா கால சதீகுஹு, அவருடைய நண்பர் எதை கூறினார்? அவருடைய நண்பர் என்ன இதனை கூறினார். என்ன கூறினார்? என்ன கூறினார்? قال صديقه لا بد أن يكون هذا اليوم أعظم يوما في الحياة. வெரி குட். லாபுத்த யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக். இந்த கால என்ற சொல் வந்தா சரியா, கால கூறினார், ரைட். என்ன கூறினார் என்று வந்தால் நாங்க கஷ்டப்பட தேவையில்ல. அந்த கூற்று, அவருடைய கூற்றை எழுதினா சரி. அல்லது சில நேரம் கால என்ன சொல் மாதிரி சஅல, வினவினார் என்று வரும். மேலும் சஅல என்றா கேட்டார், வினவினார். அப்ப அவர் என்ன கேட்டாரோ அந்த கேட்ட கூற்றை எழுதினா சரி. ஓகே, அப்ப அது நாங்க தேடி பார்த்தா லேசா வாக்கலாம். எப்படி? மாதா கால சதீகுஹு. அப்ப அக்னதான் அந்த ஈக்குது இல்லையா, இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பர் நெருங்கினார். அப்ப சதீகுன் என்ற சொல் இருக்குது. வகால லஹு, அவருக்கு சொன்னார். அப்ப வகால லஹு, அவருக்கு சொன்னார் என்று தந்து மேற்கோட்குறியில அந்த குறிப்பிட்டவருடைய கூற்று இருக்கும். மேற்கோட்குறியில குறிப்பிட்டவர் அந்த 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 கூற்று காணப்படும். அந்த சரியா? அப்ப மிச்ச லேசாகவைகளுக்கு விடை எழுதலும் எப்படின்னு சொன்னா, அந்த மேற்கோட்குறி எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அங்க கொண்டு போய் முடிச்சா சரி. அப்ப பாருங்க, விடை என்ன? லா புத்த அன் யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக். அதுதான் விடை. சரியா? அந்த கூற்றை எழுதுறதுதான் விடை. ரைட், இப்படி எழுதி விட்டா சரி. ரைட், லா புத்த அன் யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக். நீங்க கொஞ்சம் விரிவாகத்தான் எழுதணும் என்று விரும்பினால் கால சதீகுஹு என்று போட்டு, கால சதீகுஹு என்று போட்டு 2 முற்றுப்புள்ளி அப்படி வச்சு, அல்லது 2 என்ன சொல்றது, என்ன என்ன குறியுது சொல்லுங்க பாக்க. மேற்கோள் குறியீடு. மேற்கோள் குறியீடு. இல்ல இல்ல, இந்த 2 புள்ளிகளை வைக்கிற நாங்க இப்படி வைக்கிறது நுக்தத்தான். முக்காட்குறியா இல்ல காட்குறியனா? விளக்கக்குறி. ரைட், ஓகே. அப்படி 2 புள்ளிகளை வச்சு இந்த வாக்கியத்தை அப்படியே எழுதினா சரி. ஓகே, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் மிச்ச லேசா, நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உண்மையில நல்லாவே லேசு. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வியை வாசிங்க. அடுத்த கேள்வியா, متى كان أعلم يوم في حياة الرجل؟ மதா கான அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி ரஜுல். மதாண்டா எப்போது? எப்போது. மத்தா எப்போது. சரியா? மத்தாண்டா எப்போது. அப்ப நாங்க பார்த்த கேள்விகள்ல பாருங்க, மன்னண்டா யார், மாதாண்ட கருத்து என்ன, கைப்ப என்றா எப்படி. ரைட். அப்ப அதே போல வார ஒரு சொல் தான் மத்தா. மத்தாண்ட கருத்து எப்போது. மத்தா காண, காணப்பட்டது. காண என்ற சொல் காணப்பட்டது என்ற கருத்துல வரும். காணப்பட்டார், காணப்பட்டது. அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி ரஜுல்,
இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் எப்போது காணப்பட்டது? எப்போது காணப்பட்டது? சொல்லலுமா யாருக்காவது? எப்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில மகத்தான நாள் காணப்பட்டது? إن أعلم يوم في حياته كان وهو في الثانية عشرة من عمره. ரைட், ஓகே. சரி, அவர் சொல்ற இல்லையா, இப்ப மத்தா எப்போது காணப்பட்டதுன்னு கேட்ட கேள்விக்கு ரைட், அதாவது இந்த நாளோட வாழ்க்கையில மகத்தான நாளாக இருக்க வேண்டும் என்று நண்பர் சொன்ன போது இல்ல, இந்த நாள் அல்ல, எப்போது என்றதை அவர் சொன்னாரு. எப்போதுண்டா அவருக்கு 12 வயதாக இருக்கும் போது என்று சொன்னாரு. அப்ப இதான் விட 12 வயதாக இருக்கும் போது. ரைட், அப்ப நீங்க விட எழுத கொள்ள ரைட் இல்ல தன்மையில தான் நிக்குது. நான் மின் உம்ரி என்னுடைய வயது அப்படி என்று தன்மையில தான் நிக்குது. இப்ப கேள்விக்கேற்ற மாதிரி நீங்க படற்கையில மாத்தி எழுத மேலும் அரபு தெரியுமாக இருந்தா, இல்ல இப்படித்தான் எனக்கு எழுத தெரியும் என்று இருந்தா இப்படியே எழுத மேலும். ஓகே, விளங்கினா அவளுக்கு? ரைட், அப்ப இப்ப அந்த மகள் யார் ஃபாத்திமா சொன்ன மாதிரி இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்தி கான, ரைட், இப்ப இத்தானே ஒரே பகுதியில் இருக்கிறது, இப்படித்தானே இருக்குது. இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்தி, ஃபி ஹயாத்தி ரஜுல் அண்டிக்குதுங்க. சரியா, ஃபி ஹயாத்தி அர் ரஜுல் அண்டிக்குது, மனிதருடைய வாழ்க்கை. ரஜுலன்னா மனிதன். அந்த குறித்த மனிதருடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் எப்போது காணப்பட்டது? சரி, அப்ப மத்தாண்டா எப்போது, மத்தாண்டா கருத்து எப்போது, காண என்ற சொல் இங்க வந்திக்குது பாருங்க. காண என்ற சொல் இந்த இடத்துல இருக்குது, காண காணப்பட்டது. இப்ப மத்தா காண எப்போது காணப்பட்டது. இந்த அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்ற அந்த சொல் வந்து, அந்த சொற்கள் வந்து இங்க வந்திக்குது. ஓகே, இப்படி வந்திக்குது. ரைட், அப்ப இப்ப அர்ரஜூல் என்ற சொல், அர்ரஜூல் என்ற சொல் வந்து மனிதரை குறிக்கும். அப்ப கேள்வியாக கேட்கவல்ல ஃபி ஹயாத்தி என்று வராதே, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் இப்போது காணப்பட்டது என்று கேள்விக்கு வராது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் எப்போது காணப்பட்டது என்று தான் வரணும். எனவே அந்த ரஜுல் என்ற சொல் அங்க வந்திருக்குது. ரைட், இன்னும் என்ன எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாக, நிச்சயமாக என்ற கருத்து தான் அது. அப்ப பாருங்க, விட இங்க தான் நிற்குது, இதுதான் விட. வஅன பிஸ்ஸானியத்தி அஷரத மின் உம்ரி அண்டு இருக்குது இல்லையா. இதுல இப்படி எழுதினாலும் ஓகேயா, விட வந்தாச்சு, 12 வயது என்ற விட வந்தாச்சு. ஆனா இங்க அன என்ன கருத்து நான். ஓகே, இப்ப அன என்ன கருத்து நான். அப்ப அன என்ற சொல்லு பதிலாக நீங்க எழுதலாம் எப்படி? ரைட், வஹுவ, அதாவது வ என்ற எழுத்து இங்க நீக்கிற இல்லையா, இப்படி பார்ப்போம். ரைட், ஹுவ என்றா அவர். ஓகே, இது அரபு தெரிஞ்சவங்களுக்காக சொல்றேன்னா, தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்து இருங்க. அன என்றா நான், ஹுவ என்றா அவர். அப்ப அனைக்கு பதிலாக நீங்க ஹுவ என்று போடலாம். பஹுவ பிஸ்ஸானியத்தி அஷரத்த மின் உம்ரி என்று இருக்குது. உம்ரி என்றா அது என்னுடைய நகரத்துல வர, எனவே இந்த இடத்துல ஹாண்ட போட்டா மின் உம்ரிஹி என்று வரும். அதே போல இன்னும் ஃபி ஹயாத்தி என்கிற இடத்துல யாக்கு பதிலாக நாங்க ஹா ஒன்றை போட்டது, ஃபி ஹயாத்திஹி என்று வரும். ஃபி ஹயாத்திஹி என்று வரும். அப்ப இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்திஹி கான வஹுவ ஃபி ஸானியத்தி அஷரத மின் உம்ரிஹி என்று வரும். விளங்கினா? நான் உங்களுக்கு இப்படி எழுதி காட்டுறேனே. இப்ப இது ஒரு விடையாக நீங்க எழுதலாம், பிரச்சனை இல்லை, சரியா? அல்லது இப்படி எழுதுறது, இப்படி இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்திஹி, ஃபி ஹயாத்திஹி என்ற அவருடைய வாழ்க்கையில், வான என்ற இடத்துல வஹுவ என்று வரும், வஹுவ, சரியா, ஃபி ஸானியத்தி அஷரத மின் உம்ரிஹி என்று வரும். ஓகே, அரபு தெரிந்தவர்கள் இவ்வாறு மாற்றி எழுதலாம். ஓகே, அல்லது நீங்க வந்து இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்திக்கான எதுவுமே எழுதாம வெறுமனே ஃபி ஸானியத்தி அஷரா என்று எழுதினாலும் சரி. ஃபி ஸானியத்தி அஷரா, ஃபி ஸானியத்தி அஷரன்னா 12 என்ற கருத்துல வாரது. ஓகே, இப்படியோ அந்த விட குறிப்பாக 12 வயது என்ற அந்த சொல் வந்தால் சரி. ஓகே, 12 என்ற அந்த சொல் வந்தால் விடை புள்ளிகள் வழங்கப்படும், அந்த விடைக்கான புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே, சரி, ஏதாவது டவுட் இருக்கிறா? யாரோ கேட்க பார்த்த மாதிரி விளங்குச்சு. சார் இப்படி சொல்லலுமோ அப்படின்னு இப்படி இப்ப நாங்க அந்த அவங்களும் இந்த படற்கைக்கு மாத்த கஸ்டமர் பொதுவா அரபு தெரியாதவங்களே நிக்கிற ஓ, பொதுவா இப்ப ஐநா வந்து கேள்விக்குறியிட அந்த
கேள்விக்குரிய விட்டுட்டு ஃபுல்லா அந்த கேள்விக்கு அகலமு யோமி ஃபி ஹயாத்தி ரஜுலன்னு கொடுத்துட்டு ம் அந்த ஒத்தர் செல்றதை நான் மேற்கோள் காட்டுற ஓ அந்த மேற்கோள் குறி கொடுத்து அந்த விடையை கொடுத்துட்டா சரியோ வான இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஓகே இப்போ அலம் யோமின் ஃபி ஹயாத்து ரஜுலன் எழுதியாச்சு. சரி, இப்போ என்ன செய்யணும்? மேற்கோள் குறிக்குள்ள அவர் செல்லத்தையும் போடலும் அப்படி சொல்லி கொடுக்கலும்னு கேட்கிறேன். வான சாணி ஜஸ்டமின் ஒன்றி ஓ ரைட். அலம் யோமின் ஃபி ஹயாத்தி ரஜுல், அலம் யோமின் ஃபி ஹயாத்தி ரஜுல்னு போட்டுட்டு இப்போ அந்த கூற்றை எழுதுறது அப்படியா? ஓ பிரச்சனை இல்லை. ரைட். இன்ன அலம யோமின் ஃபி ஹயாத்திக்கான அதை இப்போ நீங்கள் சொல்றது இப்படி எழுதிட்டு திருப்ப இது எழுதுறது தானே, அப்படித்தானே சொல்றது? ஓ அவர் சொன்ன விஷயத்த மேற்கோறிக்குள் கொடுக்குறேன். என்கிட்ட பொதுவா அரபு தெரியாதவங்க நிக்க கொள்ள ஓ வேல படற்கே நாங்க சொல்லி கொடுத்திப்போம். ஓ சிலவங்க கஷ்டம். ஓ 100க்கு ஒரு 90% அரபு தெரியாது. ஓ அப்ப தெரியாமல் இருக்க கொள்ள அவங்களுக்கு அது கஷ்டம். சரி, அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தன்மையில் எழுதி இருந்தாலும் அந்த விட வந்த புள்ளிகள் வழங்கப்படுற. சரியா? ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அலம யோமின் ஃபி ஹயாத்தி ரஜுல் என்று போட்டுட்டு திருப்ப இன்ன அலம யோமின் ஃபி ஹயாத்திக்கான வான ஃபி சானியத்தி அஷரத்த மின் உம்ரி என்று போட்டா அது ஓகே. சரியா? ஓகே ரைட். இதுல சில நேரம் சிலாக்கள் ஃபுல்லாவே எழுதுற பிரச்சனையே இல்லை, வேத மட்டும் போடாம இந்தமா தசல்லம் தோவல அஜ்ரில்லி வஹ்வ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ அஹத்துல் ஜுனைஹைனி வதஹப்து இலா உம்மி அல்லதி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி. ஏன்னா இந்த சம்பவம் ஃபுல்லாகவே அவருடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் தான். வெறுமனே 12 வயது என்பது மட்டுமல்ல, அவருக்குரிய முதலாவது கூலியை பெற்றுக்கொண்டு தாயிடத்தில் சென்று அந்த கூறிய அந்த அப்படியே அந்த அந்த நாள் அந்த அந்த சம்பவம் இடம்பெற்ற அந்த நாள் தான் அவருடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். அப்படி எழுதுற ஐடியா இருந்தா சரியா, அப்படி ஃபுல்லா வாக்கியத்தை எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சொல்றேன், அப்படி எழுதுவதாக இருந்தால் சாதாரணமா நான் காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட பகுதி எழுதிட்டு அப்படியே டொட் வச்சாலும் சரி, விளங்கினா இந்த மாதிரி டொட் வச்சாலும் அது விளங்கும். ஃபுல்லா எழுதுறது ரைட். அப்ப இங்கே 2 மாதிரி எழுதலாம். குறிப்பாக அந்த வயதை வச்சு எழுதுறது, 12 வயது என்ற அடிப்படையில் எழுதுறது. அப்படி இல்லாட்டி அந்த 12 வயதுல இடம்பெற்ற நிகழ்வை வச்சு முழு நிகழ்வையும் எழுதுறது. இப்போ முழு நிகழ்வையும் எழுதுறது எப்படி எழுதினாலும் 2 மார்க்ஸ் தான். சரியா? முழு நிகழ்வையும் எழுதாம ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப பகுதியை மட்டும் எழுதிட்டு கொஞ்சம் முற்றுப்புள்ளிகளை வச்சா அது காட்டும் எது அந்த விட தெரியும், இடம் போதாது, அதைத்தான் காட்டும். சரியா? ரைட். ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போமா? அடுத்த கேள்வியை வாசிங்க. ماذا تسلم أول أجر؟ அவ்வள அஜ்ரின் கருத்து என்ன? மாதா தசல்லம் அவ்வள அஜ்ரின் கருத்து முதலாவது கூலியாக இதனை பெற்றுக்கொண்டார். வெரி குட். முதலாவது கூலியாக எதனை பெற்றுக்கொண்டார், என்ன பெற்றுக்கொண்டார்? ஆனா ஓகே, லேசான விட. என்ன விட? تسلم أول أجر جنيهين في الأسبوع. தசல்லம அவ்வள அஜ்ரின் ஜுனைஹைனி ஃபில் உஸ்பூஇ. உரைப்பகுதியில் எப்படி இருக்குது? ஜுனைஹானி என்று தானே இருக்குது, அப்படித்தானே? ஜுனைஹானி என்றே இருக்குதா? ரைட். ஓகே, அகத்துல் ஜுனைஹானி என்று இருக்குது. அதுல நீங்க பாருங்க, தசல்லம் து அவ்வள அஜ்ரின் லி என்று இருக்குது இல்லையா? தசல்லம் து அவ்வள அஜ்ர். அப்ப இந்த மாண்டா போது தசல்லம் து நான் பெற்றுக்கொண்டேன். ஒரே பகுதியில அவர் சொல்லக்கொள்ள அவர் சொல்வாரு நான் பெற்றுக்கொண்டேன். அவ்வள அஜ்ர் எனக்குரிய முதலாவது கூலி. சரி, அவ்வள அஜ்ரில் லி எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த இன விட இல்லை. தசல்லம் து அவ்வள அஜ்ரில் லி. அப்ப யாரு போய்த்து லீ எழுதிடவான. இப்போ நான் சில டெக்னிக்குகளை எல்லா இடத்துலையும் பயன்படுத்த மேலாது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் ஒரு வாக்கியத்தில் தான் விட வருது. அப்போ அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட சொற்களை தேடி பார்க்க கொள்ள அந்த வாக்கியத்துக்குள்ள விட வந்துடும் என்ற அடிப்படையில் லீ என்ற சொல் இல்லை தானே என்று அதை எழுதிட்டு வர்றது இல்லை. ஓகே, கொஞ்சம் கேள்விகளை நல்லா வாசிக்க இயலுமாக இருக்கும் வேணும். அப்போ
மாதா தசல்லம உப்பல அஜ்ரில்லி, எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது அது என்ன என்றதை அடுத்த பகுதியில சொல்லுது. வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ. அப்ப இதுதான் விட. ஓகே, வாரத்தில் 2 பவுன்கள். அப்ப வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ என்று எழுதினாலும் சரி, விளங்கினா? வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ. அப்ப தசல்லம உப்பல் அஜ்ரின் ஜுனைஹைனி ஃபில் உஸ்பூஇ என்று எழுதும். மேலும் பிரச்சனை இல்லை, ஜுனைஹைனி என்றுதான் இலக்கண ரீதியாக பார்க்கல அப்படித்தான் வரும். அல்லது ஒரே பகுதியில் இருப்பது போன்று வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ என்று எழுதும். மேலும் அல்லது வெறுமனே நீங்க ஜுனைஹானி என்று மட்டும் போட்டாலும் சரி, ஜுனைஹானி என்றோ அல்லது ஜுனைஹைனி என்று போட்டாலும் ஓகே, அதுதான் விட. ஜுனைஹானி அல்லது ஜுனைஹைனி, சரியா? அப்ப அந்த வினாவில வந்திருக்கின்ற சொற்கள் எந்த இடத்துல வந்திருக்குது என்பதை பார்த்து கேள்விக்குரிய அந்த சொல்லையும் பார்த்து நீங்க முடிவெடுக்கலாம், என்ன விட வரும் என்றத முடிவெடுக்கலாம். ரைட். 9வது பாருங்க. 9வது வாசிங்க பார்க்க. 9வது வினாவை வாசிங்க குயிக்கா வாசிங்க. கம் ஜுனைஹன் தசல்லம ஹாதா ரஜுல். கம் ஜுனைஹன் தசல்லம ஹாதா ரஜுல். அட மொழிபெயர்ப்பு சொல்லுங்க பார்க்க. கம் எத்தனை ஜுனைஹன், காசுகளை இந்த மனிதர் பெற்றுக்கொண்டார்? எத்தனை ஜுனைஹ்களை, எத்தனை பவுன்களை இந்த மனிதர் பெற்றுக்கொண்டார். தசல்லம பெற்றுக்கொண்டார். எத்தனை பெற்றுக்கொண்டார் சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க, எத்தனை பெற்றுக்கொண்டார்? கம் ஜுனைஹன். சரியா? ஜுனைஹைனி, ஜுனைஹைனி அல்லது ஜுனைஹானி. ஜுனைஹானி அவ்வளவுதான், ஜுனைஹானி. ரைட், பெற்றுக்கொண்டார். ஓகே, அப்ப கம்மண்டா எத்தனை, கம் ஜுனைஹன் எத்தனை பவுன்கள் தசல்லம பெற்றுக்கொண்டார் ஹாதர் ரஜுல் இந்த மனிதர். அப்ப தசல்லம ஹாதர் ரஜுல் என்று போட்டு எழுதும். மேலும் என்ன, அரபு தெரிஞ்சவங்க தசல்லம ஹாதர் ரஜுல் ஜுனைஹானி என்று போட்டாலும் சரி. ஓகே, உங்களோட இந்த விடகல்ல இலக்கண பிழைகள் எதுவும் பார்க்கறது இல்லையா? சரியா? இலக்கண பிழைகள் பெருசா பார்க்கறது இல்லை. எனவே நீங்க தயங்காம தாராளமா விட எழுத இயலும். ஓகே, அடுத்து பாருங்க 10வது. 10வது வாசிங்க. ماذا قال الرجل لأمها. ரைட். மாதா கால ரஜுல் லிஉம்மிஹா. கருத்து சொல்லுங்க. மனிதன் தனது தாயிடம் என்ன கூறினார்? மனிதன், அந்த குறித்த மனிதர் தன்னுடைய தாயிடம் என்ன கூறினார். அப்ப கால என்றா கூறினார். நான் எப்படி சொல்லித்தது, கால என்று வந்தா எப்படி எழுதணும் என்று சொல்லுங்க பாக்க. கால என்று வந்தா எப்படி எழுதணும் என்று சொல்லித்தந்தேன், சொல்லுங்க. அவருடைய கூற்ற தேடி எழுதினா சரி. அவருடைய கூற்ற தேடி எழுதினா சரி. தேடி சொல்லுங்க பாக்க. அவருடைய கூற்று எப்படி இருக்குது? தாயிடம் கூறிய கூற்று என்ன? لن تضطري بعد اليوم يا أمي أن تعملي وأنت مريضة. ரைட். لن تضطري بعد اليوم يا أمي أن تعملي وأنت مريضة فقد أصبحت أكسب ما يكفينا. இதுதான் கூற்று. நான் அவளை சொல்லி தந்த பிள்ளைகள், கூற்று அந்த அடைப்புக்குறியில வரும் இல்லையா? அந்த அவங்க சொன்னது விஷயங்கள் இவ்வாறு அடைப்புக்குறியில மேற்கோள்குறியில வரும். ஓகே, மேற்கோள்குறியில வரும் அல்லது அடைப்புக்குறியில வரும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2-3 இடங்கள்ல இருக்கும். ஒரே பகுதியில 2-3 இடங்கள்ல இருக்கும். இப்ப அந்த கேள்வியில இப்ப நீங்க பாருங்க, மாதா, அதுபோல பரிச்சயமான ஒரு சொல். மாதா என்ன? கால சொன்னார். அவளுக்கு அந்த குல்சூராக்கள் பாடும் தானே, குல்லண்டா கூறுவீராக, அது மாதிரி காலண்டா கூறினான், ரஜுலண்டா மனிதர். ரைட். அப்ப மாதா கால ரஜுல், மனிதர் என்ன கூறினார்? லிஉம்மிஹா, தாய்க்கு. அப்ப அந்த மனிதர் தன்னுடைய நண்பருக்கு கூறிய விடயங்களும் மீக்குது, தன்னுடைய தாய்க்கு கூறிய விடயங்களும் மீக்குது. ஓகே, நண்பருக்கு என்ன சொன்னார்ண்டா, அவரு சொல்ற இல்லையா, இந்த 2வது பந்தியில 1வது வரிய பாருங்க.
லாபுத்த யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபி ஹயாத்திக். நண்பர் சொன்னார் என்ன, நிச்சயமாக இந்த நாள் உம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பதிலளிக்கிற யார்? அஜாப் என்ற பதிலளித்தார். அப்ப அவரு நண்பருக்கு பதிலளிக்கிறதெல்லாம் இது ஃபுல்லா வாருது. நண்பருக்கு பதிலளிக்கிறதெல்லாம் இது ஃபுல்லா வாருது. தாய்க்கு என்று வரக்கொள்ள கடைசி அர்த்தம் வர என்ன, தாய்க்கு சொன்னது இந்த பாருங்க மேற்கோக்குறியில இருக்குது, இங்க ஆரம்பிச்சு இருக்குது. லன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரீலா ஃபகத் அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபினா. இங்க ஆரம்பிச்சு இங்க வரங்காட்டி மீக்குது. ஓகே, இது ஃபுல்லா எழுதினா சரி. எழுத இடம் மீக்கிறதானே, எழுத்து பிள்ளைகள் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏண்டா அழகா பார்த்து தான் விட எழுத போறீங்க. இப்ப நீங்க ஒன்று உங்களுக்கு சிக்கலாகிற, ஏண்டா கேள்வியில கால என்ற சொல் தான் நிற்குது, ஆனா இங்க குல்து என்ற சொல் நிற்குது. குல்து வண்டா நான் கூறினேன், குல்து வண்டா நான் கூறினேன். ஓகே, அப்ப கேள்வியாக கேட்கல அந்த மனிதர் நான் என்ன என்ன கூறினேன் என்று கேட்கலவே, அந்த மனிதர் என்ன கூறினார்னு தான் கேட்கணும். ஓகே, அப்ப உரை பகுதியில தன்மையில வந்திருந்தாலும் கேள்வியாக வரக்கொள்ள அது படற்கையில தான் வர்றது. சரியா, படற்கையில தான் வரும். அப்ப கால என்றா கூறினான், குல்து வண்டா கூறினேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கொஞ்சம். சரியா, இப்ப மாதா கால ரஜுலில் உம்மிஹா, தன்னுடைய தாய்க்கு என்ன கூறினார். அப்ப நாங்க இதை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணினா சரி. காப்பி பேஸ்ட் பண்றேன்ற கருத்து என்ன, நீங்க பார்த்து எழுதுறது தான். ஓகே, பார்த்து எழுதுறது தான், அவ்வளவுதான். நீங்க இப்படியும் எழுதலாம். மாதா என்பது கேள்விக்குரிய சொல், மாதா என்ற கருத்து என்ன அதை விட்டுட்டு கால ரஜுலில் உம்மிஹான்னு போட்டு அப்புறம் இப்படி 2 புள்ளிகளை வச்சுட்டு நீங்க இந்த வாக்கியத்தை எழுதினாலும் சரிதான். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க 11வது. வாசிங்க பாக்க, இது நீங்க இந்த கேள்விகள் கண்டிக்கிறீங்களா? 11வது கேள்வி எக்ஸாம் பேப்பர்கள்ல கண்டிக்கிறீங்களா இப்படி கேள்வி உண்டு? உத்குர் எக்ஸாம் பேப்பர்ல வந்துருந்துச்சு, இந்த வருஷமல்ல போன வருஷங்கள்ல வந்துருந்துச்சு. இபுரத்தன் முஸ்தஃபாதத்தன் மின் ஹாதிஹில் கிஸ்ஸா, இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையே குறிப்பிடுக. என்ன மொழியில் எழுதணும் படிப்பினை? அரபுல தான் எழுதணும். படிப்பினையும் அரபுல தான் எழுதணும். உத்குர் இபுரத்தன் முஸ்தஃபாதத்தன் மின் ஹாதிஹில் கிஸ்ஸா, இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுக. இபுராண்டா படிப்பினை, இபுரத்துன். நான் அந்த எக்ஸாம் கிட்டவாக கொள்ள இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாரேன். பொதுவாக இப்படியான வினாக்களும் வர இயலும், வந்திருக்குது. ரைட், அப்ப அரபால தான் விட எழுதணும். அரபால விட எழுதுறதையும் நீங்க பெருசா யோசிக்க வேணும். உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற அரபு சொற்கள் இருக்குது, அந்த அரபு சொற்களை வச்சு நீங்க எழுதலாம். இப்ப உதாரணமாக இதுக்கு ஒரு படிப்பினை சொல்லுங்க பார்க்க யாராவது. என்ன படிப்பினைக்குது? பெற்றோருக்கு உபகாரம் புரிதல். இப்ப நீங்க கவிதை ஒன்றை படிப்பீங்க, சரியா? கவிதையில தலைப்பு பெற்றோர்களை திருப்திப்படுத்துற சம்பந்தமாக, பெற்றோரின் திருப்தி என்ற இதுல ஒரு கவிதை ஒன்று வரும். சரி, நீங்க படிச்சா அது 11ஆம் ஆண்டுல இல்லை? இல்ல சார். சரி, ஓகே. இப்ப இதுல உதாரணமா நான் சொல்றேன், பிர்ருல் வாலிதைன். சரியா, பெற்றோருக்கு உபகாரம் புரிதல், பிர்ருல் வாலிதைன். அந்த அல் வாலிதைன் என்ற சொல் ஒரு புதிய சொல் ஒன்றல்ல, அது நீங்க கவிதையில நீங்க இன்ஷால்லா படிப்பீங்க. சரியா, அது சிலபஸுக்கு வெளியில் இருக்கிற சொல் ஒன்றல்ல, அதை நீங்க படிப்பீங்க. ரைட், நான் உதாரணமா ரைட் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை அடிக்கிறேனே. இப்ப இந்த மனிதரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மனிதர் அவரை பத்தி சொல்வதாக இருந்தால் நீங்க என்ன சொல்வீங்க? தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல. இந்த குறித்த மனிதரை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லலாமா? அவரு கொஞ்சம் அவரு பொறுமையானவராக இருந்தார், அப்படி ஏதாவது சொல்லலாமா? அவர்கிட்ட முன்னேறினார். வறுமை இருந்தும் அவர் முன்னேறினார்.
இப்ப வறுமை இருந்தும் அவர் முன்னேறினாரண்டா அவர்கிட்ட என்ன இருந்திருக்குது? பொறுமை தானே. சார். நான் அவளை லேசுக்காக சொல்றேன், என்ன பொறுமை இருந்திருக்குது. வறுமையின் காரணமாக கல்வியை இடையில் விட்டாலும் கூட பொறுமையினால அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒண்ண கண்டிக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன் அவள்கிட்ட, பொறுமையை குறிக்கின்ற அரபு சொல் என்ன? பொறுமை. சபுர். ஓகே, சபுர். சபுர். ஓகே, நீங்க தமிழ்ல படிச்சுக்கிற இஸ்லாம் பாடத்துல சபுர் என்ற சொல் படிச்சுக்கிற சரியா? சபுர் என்றா பொறுமை. நாங்கள் அலிஃப்லாம் சேர்த்தா அஸ்ஸபுர் என்று சொல்வோம். அஸ்ஸபுரு. ரைட். நற்குணங்களை குறிக்கின்ற சொல் ஒன்று தெரியுமா? நற்குணங்களை குறிக்கின்ற சொல் அரபு சொல் أخلاق அஹ்லாக். வேற آداب ஆதாப். வேற مكارم الأخلاق خلق حسن ஹுலுக் ஹசன். வேற مكارم الأخلاق ஆ مكارم الأخلاق மகாரிமுல் அஹ்லாக். ஓகே, வேற வேற என்ன حسن சொல்றது? ஆ الخلق ஹுஸ்னுல் ஹுலுக். ரைட். வேற ம் ரைட். ஓகே, ஆதாப், ஹுலுக் ஹசன், மகாரிமுல் அஹ்லாக், ஹுஸ்னுல் ஹுலுக் எல்லாம் தெரியும் தானே? ரைட். இப்போ இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, அஹ்லாக், ஆதாப், ஹுலுக் ஹசன், மகாரிமுல் அஹ்லாக், ஹுஸ்னுல் ஹுலுக். இப்போ அஸ்ஸபு ரெண்டா கருத்து பொறுமை. பொறுமை ஒரு நற்குணமாகும், நல்ல பண்பாகும் என்று சொல்றத இப்படி சொல்லலாம் அரபுல. பொறுமை ஒரு நல்ல பண்பாகும். சொல்லலுமா எப்படி? எப்படி? இப்ப நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. அஹ்லாக், ஆதாப், மகாரிமுல் அஹ்லாக், ஹுஸ்னுல் ஹுலுக் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சொல்ல மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. என்ன? ஹுலுக் ஹசன். என்ன சொல்லுது? ஹுலுக் ஹசன். அப்ப இப்படி பாருங்களேன். இப்ப அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹசன் என்று எழுதுறது. அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹசன், பொறுமை என்பது ஒரு நல்ல குணமாகும் என்று எழுதுறது. எழுதலுமா இல்லவா? ஏலம் சார். அவ்வளவுதான். இப்ப நீங்க படிச்சுக்கிற சொற்களை வச்சுதான் நான் சொல்லித்தரேன். ரைட். அப்ப உரை பகுதியில வந்திருக்கின்ற விடயங்களை நீங்க படிப்பனையாக எழுதுறது. சில நேரம் உரை பகுதியோட தலைப்பே படிப்பினையாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் மீக்குது. உதாரணமாக 10ஆம் ஆண்டில் நீங்க படிச்ச அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா. அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா, திருப்தி அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம். நீங்க அதையே என்ன செய்யலாம், படிப்பினையாக எழுதலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அல் கனாஅ என்பது தெரியுமாக இருந்தால் அல் கனாஅ அது உங்களுக்கு தெரியும், திருப்தி என்பது தெரியும். எழுதிட்டு ஹுலுகுன் ஹசன் எழுதுற, அவ்வளவுதான். ஹுலுகுன் ஹசன் உதாரணம். அதே போல சுஜாஅத்து சபியின், ஒரு சிறுவனின் துணிச்சல். அதுல சுஜாஅ என்பது என்ன? சுஜாஅ என்பது துணிச்சல். சபி என்ன? சிறுவன். சுஜாஅ ஹுலுகுன் ஹசன் என்று எழுதுற. விளங்கினா இப்ப? அப்ப நீங்க ஞாபகத்துல வச்சு கொள்ளண்டிய ஒரு வாசகம் என்னன்னு கேட்டா ஹுலுக் ஹசன். இதோட நீங்க இஸ்லாம் பாடத்துல படித்திருக்கின்ற சொற்களை மையமாக கொண்டு நீங்க படிப்பனை எழுதலாம். விளங்கினா? சரியா? ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். இப்ப இதோட சேர்த்து நீங்க பாருங்க, இப்ப நாங்க பார்த்த விடைகளோட சேர்த்து கடைசியா வந்த எக்ஸாம் பேப்பர்ல ரைட் எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப செய்யலுமான்னு பார்ப்போம். இப்ப நாங்க படிச்சத இதே கேள்விகளை நாங்க போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் என்று தொடர்ச்சியாக 3 வருடங்களாக நாங்க இந்த கேள்விகளை என்ன செய்யறோம், டிஸ்கஷன் பண்றோம். ரைட். ஓகே, இப்ப பாருங்களேன். முதலாவது கேள்வி லேஸ் என்ன? உக்துப் அல் உன்வான் அல் முனாசிப் லிஹாதிஹில் ஃபக்ரா. உங்களுக்கு இந்த 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 உரைப்பகுதி வராது, அது எனக்கு சுகரா தெரியும். ஏண்டா இப்ப இந்த வருஷம் வந்தது, அடுத்த வருஷம் வராது. இதை நான் ஏன் சொல்லித்தாரேன்டா, நாங்க ஒரு உரைப்பகுதியில் எடுக்கிற பயிற்சியா இன்னொரு உரைப்பகுதிக்கு என்ன செய்யலாம், நாங்க பயன்படுத்தலாம். விளங்கினா? ரைட். அப்ப ரெண்டாவது கேள்வியை பாருங்க. மாதா அகாம அஸ்ஸிகாஉல் முதீரி லஹு. இப்ப வித்தியாசமா வந்திருக்குது கொஞ்சம். மாதா அகாம
கேள்வி விளங்கினா மாதா அக்காம என்ன ஏற்பாடு செய்தார்கள் அஸ்திகா நண்பர்கள் அல் முதீர் என்ற சொல்ல தந்திக்கிற அல் முதீர் இங்க வந்திக்கிற அல் முதீர் என்று சொல்லிக்கிற இல்லையா அதை இந்த இடத்துல சந்திக்கிற அல் முதீர் ரஜுல் என்று தரல விளங்கினா அவளுக்கு ரஜுல் அண்டா மனிதர் தானே விளங்கினா ரஜுல் அண்டா மனிதர் முதீர் அண்டா எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நாங்க தொழிலதிபர் என்றோ அல்லது பணிப்பாளர் என்றோ மொழிபெயர்த்திருப்போம் அப்ப ரஜுல் அண்டே தராம முதீர் என்ற சொல்ல போட்டு கேட்டுக்கிறாங்க மாதா காம அஸ்திகாவுல் முதீர் அந்த பணிப்பாளருடைய நண்பர்கள் என்ன ஏற்பாடு செய்தார்கள் லஹு அவருக்காக அப்ப பாருங்கோ அக்காம என்ற சொல் இருக்குது இருக்குதா இல்லையா அக்காம இப்படி ஒரு சொல்லணும் இருக்குது ஓகே இங்க இருக்குது அக்கா சாரி அங்கே இல்லை மாதா அக்காம இங்க இருக்குது அஸ்திகா என்ற சொல் இங்க இருக்குது இங்க பாருங்க இன்னொரு கமா இன்னொரு முற்றுப்புள்ளி இருக்குது எனவே அதுக்குள்ளதான் விடையும் வரும் பிஹாதிஹில் முனாசபா என்ற சொல் மட்டும் இல்லை கேள்வியிலையும் இல்லை எனவே நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை விட்டுட்டு மற்ற பகுதியை அப்படியே பார்த்தழுதுன்னா பூரணமான விட அகாம லஹு அஸ்திகாஹு ஹஃப்லன் கபீரன் அவ்வளவுதான் விளங்கினா எல்லாருக்கும் என்னப்பா விளங்கினா விளங்கலையா ஹஃப்லன் கபீரன் எழுதினா பிள்ளையா இல்ல நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டீங்களா தானே நீங்க ஹஃப்லன் என்று மட்டும் எழுதினாலும் சரி ஹஃப்லன் கபீரன் என்று மட்டும் எழுதினாலும் சரி சரியா அல்லது அகாம லஹு அஸ்திகாஹு ஹஃப்லன் கபீரன் என்று சொன்னாலும் சரி அல்லது கேள்வி இருக்கிற மாதிரி அகாம அஸ்திகாவுல் முதீரி லஹு ஹஃப்லன் கபீரன் என்று சொன்னாலும் சரி சரியா மகள் சரியா ஓகேயா ஓகே சார் ரைட் மூணாவது கேள்வி நாங்க இப்ப பார்த்தோம் கைஃப கான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி எவ்வளவு லேசான கேள்வி கைஃப கான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி அப்ப இந்த கேள்விக்கான விடைய நீங்க எவ்வளவு அழகா எழுதலாம் என்ன பூரணமா பாருங்க கான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி சஈதன் குல்ல சஆதா அது அப்படியே பார்த்து எழுதலுமா இரவா கண்டலையா மிச்சம் லேசா தான் இந்த முறை வந்திருக்குது ரைட் கான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி சஈதன் குல்ல சஆதா அப்ப உங்களுக்கு மிச்சம் லேசா வரும் இதை விட லேசா வரணும்னு நாங்க துவா செய்றோம் ரைட் அப்ப சஈதன் என்று மட்டும் எழுதினாலும் ஓகே சஈதன் குல்ல சஆதா என்று மட்டும் எழுதினாலும் சரி அல்லது அந்த வாக்கியத்தை முழுமையாக வகான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி சஈதன் குல்ல சஆதா என்று எழுதினா சரி நாலாவது பாருங்க மாதா தசல்லம அவ்வல அஜ்ரின் நாங்க பார்த்தோமா இல்லையா இப்ப மாதா தசல்லம அவ்வல அஜ்ரின் முதலாவது கூலியாக என்ன பெற்றுக்கொண்டார் இப்ப பார்த்தோமா இல்லையா பார்த்தோம் அப்ப என்ன விட பார்த்த وهو جنيهاني وهو جنيهاني في الأسبوع في الأسبوع وهو جنيهاني في الأسبوع أتابع right وهو جنيهاني في الأسبوع الذي நீங்க யாரோ சொன்ன மாதிரி தசல்லம அவ்வல அஜ்ரின் ஜுனைஹைனி ஃபில் உஸ்பூஇ அல்லது ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ எப்படி எழுதினாலும் விட வந்தா சரி ஓகே இப்ப கடைசியா நாங்க பார்த்த அந்த இப்ராஹிம் இதுக்கு முன்னு பார்த்த மாதா கால ரஜுலு லி உம்மிஹி பாருங்க அதே மாதிரி கேள்விகள் வந்திருக்கிறார் மாதா என்ன கால சொன்னார் அர் ரஜுல் மனிதர் லி உம்மிஹி தன்னுடைய தாயிடத்தில் அப்ப என்ன சொன்னார் இந்த வாக்கியத்தை அப்படி எழுதினா சரி என்ன ஓகே இதே மாதிரி எக்ஸாம் பேப்பர் வந்தா எவ்வளவு லேசனா 10 எடுக்கலாம் என்ன எடுக்கலுமா ஏலவா சரியா கயிர் அப்ப யாரோ கேட்டிருந்தா இந்த வருஷம் வந்து அரபிக் லாங்குவேஜ்லயா முழு பேப்பரும் வாரண்டு இதே கேள்வியை போன கிளாஸ்லயும் கேட்டிருந்தேன் அப்படி யாரு சரி சொல்லிக்கிறா முழு பேப்பரும் அரபிக் லாங்குவேஜ்ல வாரண்டு யாராவது சொன்னா ரைட் அப்படி யாரு சரி உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம் ரைட் ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு தகவலும் கிடைக்கல மகள் சரியா ரைட் நீங்க ஒரி பண்ணவா நம்ம யாரோ எப்படியோ இந்த மாதிரி கதைகளை பரப்பி விடுவாங்க கஷ்டமா வரும் ரைட்
அரபிக்ல முழுமையாக எழுத வேண்டி வரும். இப்ப நான் காட்டின பேப்பர்ல அரபிக்ல முழுமையாயிக்குது இல்லை. இது வந்து வினாத்தாள் ஒன்றில் கட்டாயமாக 10 புள்ளிகள் உரைப்பகுதிக்கு, இன்னொரு 10 புள்ளிகள் கவிதைக்கு என்ற அடிப்படையில் அரபில வினாக்கள் வாரும். அது கட்டாயமா வாருங்க. மற்ற 80 புள்ளிகளும் நீங்க என்ன செய்யறது, தமிழ்ல நீங்க எழுதலாம். ரைட், தமிழ்லையோ சிங்களத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ எழுதலாம். சரியா? கிரேட் 11 ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு அரபிக்ல எழுத வரலாம் வரும். என்ன நீங்க கிரேட் 10 தாண்டி தானே வந்திருக்கிறீங்க. எனவே பெரும்பாலும் எழுத வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நாங்க அந்த உரைப்பகுதியில பார்க்க வேண்டிய தமிழ் வினாக்கள் நான் பெருசா பார்க்கல. ஏண்டா உங்களுக்கு அது லேசி. சரியா? கஷ்டம் இல்லை தானே. எந்த காரணத்துக்காக நண்பர்கள் விருந்தளித்தார்கள் எழுதலுமா இல்லவா? நீங்க எப்படி விடைய சொல்ல பாருங்க, எழுத பாருங்க, சும்மா வாயால சொல்லுங்க பார்க்க. ரைட், எந்த காரணத்துக்காக விடையளிச்சாங்கன்றத நீங்க எப்படி எழுத போறீங்க? என்ன காரணம்? இப்ப இந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ் வேலையில் தேர்வு செய்யப்பட்ட சொல்லுங்க. 4 மார்க்ஸ் தெரிவு செய்யப்பட்டமைக்காக. இப்ப சரி, 4 மார்க்ஸ் கொடுக்கறதா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி தொழிலதிபராக தெரிவு செய்யப்பட்டமையினால் என்று மட்டும் கொடுத்தா போதுமா? அப்படி எழுதினா போதுமா? இல்ல, நீங்க வழங்கினா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகளை கருத்துல கொண்டுதான் நீங்க எழுதணும். அப்ப பிரபல்யமான ஒரு கம்பெனிக்கு, சரியா, கைத்தொழில் துறையில் அனுபவமிக்கவர்களில் ஒருவர் தொழிலதிபராக அல்லது பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டமையினால் அவருடைய நண்பர்கள் அவரை பாராட்டும் முகமாக பாராட்டுவதற்காக அல்லது கௌரவிப்பதற்காக விருந்தொன்றை ஏற்பாடு செய்தார்கள் அல்லது விருந்து அளித்தார்கள் என்று எழுதுறது. சில கேள்விக்கு அப்படி விரிவாக எழுதியாலும் சில கேள்விக்கு இருக்கிற மாதிரி எழுத வேண்டி வரும். நண்பர் இம்மனிதரை நெருங்கி என்ன கூறினார். அப்ப என்ன கூறினார் என்ற அந்த கேள்விக்கான விட அந்த கூற்று தான் வரணும், வேற ஒன்றும் வரையில இல்லையா? ரைட். அப்ப நிச்சயமாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக இருக்க வேண்டும் அல்லவா என்று கூறினார். அவ்வளவுதான். இம்மனிதர் தனது தாயிடம் என்ன சொன்னார். இம்மனிதரின் தாயார் ஒரு நோயாளியாக இருந்தும் என் சிரமப்பட்டு உழைத்தார். மேற்படும் உரை பகுதியிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளும் படிப்பினைகள் 2 தருக. இம்மனிதர் தனது தாயாரிடம் கூறிய வார்த்தையின் மொழிபெயர்ப்பு எழுதுக. சரியா? இது வந்து இப்படி வரலாம் கேள்வி, விலகினா. இப்ப போன வருஷம் அந்த கேள்விகளை நீங்க கொண்ட பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டேனா. ரைட். போன வருஷம் அந்த கேள்விகள்ல நீங்க இதை கொஞ்சம் பாருங்களேன். இதுல பாருங்க, எஜிபு அல்லா அன்சா என்ற அந்த உரைப்பகுதியை தந்து அதுல கடைசி பாருங்க கேள்விக்கு 5வது கேள்வி, மேலுள்ள பந்தியில் கூறப்பட்டுள்ள கிராமப்புற அரபியின் துஆவை தமிழில் மொழிபெயர்க்குகன்னு இருக்குது. அப்ப நீங்க அதை படிச்சோ தெரியா? படிச்சா ஸ்கூல்ல எஜிபு அல்லா அன்சா படிச்சா? நாங்க இன்ஷால்லா படிப்போம். அந்த அரபி கேட்கிற துவா வந்து இருக்குது. அந்த அரபி கேட்கிற துவா இங்கிருந்து ஆரம்பிக்கிற. சரியா? ரப்பி உஃபு அன்னி லகது நசீது வகான யஜிபு அல்லா அன்சா அன்னக அன்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல் குவ்வா வஅதைதனி அஸ்ஸம்அ வல் பஸர் இக்ஃபிர்லி யா ரப்பா என்று இங்க இந்த பகுதியில் ஆரம்பிச்சு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இகின ஆரம்பிச்சு இந்த இகின ஆரம்பிச்சு இப்படி ஃபுல்லா துவாக. சரியா? இது ஃபுல்லா துவா. ரைட். அப்ப கேட்டுக்கிற கேள்வி என்ன, அவிட மொழிபெயர்ப்ப கேட்டுக்கிறேன். அப்ப அதே மாதிரியான ஒரு கேள்வி ஒன்றத்தான் நான் இப்ப அவளுக்காக போட்டேன். என்ன, இப்ப நாங்க பார்த்த அந்த தன்னுடைய தாயிடம் கூறிய வார்த்தையின் மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா நீங்க தமிழ்ல நல்லா வாசிச்சுட்டு போனாலும் பாக்கி விட எழுதலாம். தமிழ்ல கேட்ட கேள்விக்கு இப்ப இதுலயும் கூட அந்த உரைப்பகுதியை நீங்க தமிழ்ல நன்றாக வாசிச்சு போனாலும் கடைசியா அவர் கேட்ட துவா எழுதலாம். ரப்பி உஃபு அன்னி, என்னுடைய இறைவனை நீ என்னை மன்னித்திடுவாயாக, நான் மறந்து விட்டேன், இருந்தாலும் நான் அவசியம் மறந்திருக்க கூடாது, நீ தான் என்னை படைத்தாய், எனக்கு உணவளித்தாய், எனக்கு சக்தியை ஆற்றலை வழங்கினாய், எனக்கு கேள்வியையும் பார்வையையும் கொடுத்தாய், என்னை மன்னித்திடுவாயாக என்று அவர் கேட்கிற துவா அது. விளங்கினா பிள்ளைகள்? அப்ப 2 பார்ட் 2ல வினாத்தால் 2ல வரக்கூடிய விடைகளை பொறுத்த மட்டில
அதை நீங்க தமிழ்ல நன்றாக படித்துட்டு போனாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குறித்த வினாக்களுக்கான விடைகளை என்ன செய்யலாம், எழுதலாம். சரியா? ரைட். ஓகே. ரைட். உங்களுக்கு எப்போ டேர்ம் எக்ஸாம் நடக்குது இன்ஷா அல்லாஹ்? ஏப்ரல் 8ஆம் தேதி. 8ஆம் தேதி. ஏன்னா பேப்பர் கிளாஸ் இனி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு கிளாஸை செய்யணுமா இருக்கும் இடையில பார்ப்போமே. சரியா? ரைட். 8ஆம் தேதி. ஏன்னா மே 15. ஓகே 14. இப்போ உங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் போட்டால் படிப்பிக்கிற ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்கள் இதைத்தான் பார்க்கணும், செகண்ட் டைமுக்கு இதைத்தான் பார்க்கணுமெண்டு. ஓகே. அந்த ஸ்கீம் இப்போ நான் குரூப்ல ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டேன். அந்த ஸ்கீம் படியா போற இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்கீம் ஒன்று தந்திக்கிறாங்களா டீச்சர்ஸ்? வளைய மட்டத்தில் எடுக்க அப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று தந்திக்கிறா? இல்லை வளைய மட்டத்தில் இருந்தாலும் ஸ்கீம் ஒன்று தந்திக்கிறாங்களா டீச்சர்? ஃபர்ஸ்ட் டைமுக்கு இன்னின்ன பாடங்களை நீங்கள் படிக்கணும், செகண்ட் டைமுக்கு இன்னின்ன பாடங்களை படிக்கணும் தந்திக்கிறா? இல்ல சார். சரி. அப்படி சரி. ஓகே சார் நீங்க சார். குரூப்ல இல்லையா போட்ட ஸ்கீமை மறுபடியும் போடுங்களா? நீங்க பார்க்கலையா? இது புதுசா தான் எட்டான. சரி நான் ஸ்கீமை போடுறேன். ரைட். ஓகே. நீங்க அப்படி ஸ்கீம் டீச்சர்கிட்ட சொல்லிக்கொள்ளுங்க, குரூப்ல இப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிக்கிறோன்னு சொல்லிக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது ஸ்கீம் ஒன்று நான் போட்டது அல்லாம வேற ஏதாவது ஒழுங்குல ஸ்கீம் தந்திருந்தா நீங்க அதை எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க. சரியா? விளங்குறா அவளுக்கு? ஓகே. சில நேரம் டீச்சர் வந்து ஒவ்வொரு அழகாக படிச்சுட்டு போற நோக்கத்தில் இருக்கிறோம் தெரியாது. வரலாறு படிக்கிற, சூறாக்களை முழுமையாக எல்லாத்தையும் படிக்கிற, ஹதீஸா போற எல்லாத்தையும் படிக்கிற, அப்படி படிப்பிக்க வானம்னு சொன்னா நல்ல. சரியா? அப்படி ஸ்கூல்ல இல்ல ஏன்னா டீச்சரே எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறதா இருந்தா பிரச்சனையா இல்ல. சரியா? இப்ப முழு சூறாக்களையும் படிப்பிச்சுட்டு டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறதா பிரச்சனையா இல்ல. ஆனா வெளியால பேப்பர் எடுத்து டீச்சர் தரதா இருந்தா அந்த ஒழுங்குல நிச்சயமா பேப்பர் வராது. அப்ப உங்களோட புள்ளிகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளங்கினா உங்களுக்கு? சரியா? அப்ப நான் அதனாலதான் சொல்றேன், நான் உங்களுக்கு அனுப்பின ஸ்கீம் படியாவது படிப்பிக்க சொல்லுங்க. ரைட். இல்லாட்டி டீச்சர் பேப்பர் எடுக்கிறண்டா பிரச்சனை, இஷ்யூ ஒன்று இல்லை, நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்களே. சரியா? ஓகே சார். ரைட். ஓகே. ஸ்கூல்ல இந்த பாடம் போட்டு இல்லையா? இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஃபாலோ பண்ற? ஆமா. ரைட். ஹைர். ஓகே. வேற எதுவும் டவுட் கழிக்கிறா கேட்கறது? சீக்கிரம் டவுட்ஸ் இருக்குதா? இப்போ நான் இன்னொரு உரை பகுதியை பார்த்தேன், நான் டைம் போதாது. ரைட். ஓகே. சரி. நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணின இதை நான் வந்து குரூப்ல போட்டுருந்தேன். சரியா? PDF போடுறேன். ஓகே சார். நான் குரூப் இல்ல சார். குரூப்ல இல்லாத ஆட்கள் வந்து கட்டாயமாக குரூப் கட்டாயி கொண்டா நல்ல. நோட் 7773799918 அது என்ன நம்பர்? சாரி, அந்த நம்பர் சரி, எப்படியோ பிரச்சனை இல்லை. அல்லது நோட் 7731717118 இந்த நம்பருக்கு ஒரு டீட்டெயில் அனுப்புங்களேன். நோட் 7731717118 இந்த நம்பருக்கு நீங்க ஒரு டீட்டெயில் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு கிழமை விட்டு ஒரு கிழமை தான் கிளாஸ் செய்கிறது. இனி உங்களுக்கு கண்டினியூவாக செய்யணுமென்று இருந்தால் நான் இப்போ சொன்ன நம்பருக்கு நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஓகே சார். ஓகே. ஐயோ, அப்போ இன்ஷா அல்லாஹ் கிளாஸை முடிச்சுக்கொள்வோமா அப்போ? ஓகே. ரைட். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام.